வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வுகள். ரொம்ப வருட காலங்கள் முன்னாடி இந்த நிகழ்ச்சி நடந்தது. பிரபஞ்சம் என்றால் என்ன? பிரபஞ்சம் நம் நினைப்பது அனைத்துமே நடத்தி கொடுக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அது மாதிரி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு நடந்திருக்கின்றது. அதை தான் இன்று நம் பதிவில் பார்க்க போகின்றோம். உண்மை நிகழ்வுகள். தந்தை கிடையாது, ஒரு தாய், அவங்களுக்கு ஒரே ஒரு மகன். அவங்க ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில் அவங்க வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்காங்க. தன்னுடைய மகனை ரொம்ப செல்லமாக வளர்த்து வந்தாங்க. அந்த ஏழ்மையான சூழ்நிலையிலும் கஷ்டப்பட்டு தன் மகனுடைய சந்தோஷத்திற்காகவே அந்த தாய் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்க சுற்றுமுற்றி தன்னால் முடிந்த வேலையை செய்து தன் மகனை காப்பாற்றி வந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த பையன் படிக்கிறான். ஸ்கூலுக்கு போய் படிக்கும் வயது வந்தது. கொஞ்சம் அந்த பையன் வளர்கின்றான். அவனுக்கு திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்படுகின்றது. அந்த தாய் மகனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க பலவித டாக்டர்கிட்ட கொண்டு போய் அந்த பையனை காண்பிக்கின்றார்கள். ஏன்னா அந்த பையனுக்கு முன்ன இருந்த சுறுசுறுப்பு இல்லை. உடம்பு ரொம்ப தளர்வடைகின்றது. எதுவுமே சாப்பிட மாட்டேன்றான். ரொம்ப முடியாமல் போயிடுது அந்த பையனுக்கு. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். தனக்கு இருப்பதே ஒரு மகன் தான். இவன் எப்படியாவது இவனை காப்பாற்றணும். இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு கோவிலும் வீடுமா அவங்க போயிட்டுருக்காங்க. கோவிலுக்கு ஒரு பக்கம் போனாலும் ஆஸ்பத்திரிக்கு தினமும் போகக்கூடிய சூழ்நிலை. மகனின் படிப்பை அவங்க நிறுத்தி மகனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பலவித டாக்டர்கள் அவங்க கன்சல்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க மகனுக்கு இருப்பது புற்றுநோய். நிறைய உடலில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அந்த அவங்களோட மகனை காப்பாற்ற முடியாது என்று டாக்டர் அனைவருமே கைவிரிக்கிறாங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் உங்கள் மகனுக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால் அவனுக்கு பிடித்ததை நீங்கள் செய்து கொடுங்க. இன்னும் குறைஞ்சது ஒரு 3 மாதம் காலம்தான் உங்களுடைய மகன் உயிரோடு இருப்பாங்கன்ட்டு டாக்டர் தாயை தனியாக கூப்பிட்டு சொல்கிறாங்க. தாயால் தாங்கிக்கவே முடியலை. ஆனால் மகன்கிட்ட வெளிக்காட்டவும் முடியலை. மகன் இருக்கும் கொஞ்ச காலம் சந்தோஷமாக இருக்கணும்னு அவங்க வேதனையை மனதுக்குள் வைத்து அப்படியே அடக்கி வச்சுக்கிறாங்க. மகன் ஒரு கட்டத்தில் கேட்கிறான், அம்மா எனக்கு என்ன நோய் என்று. அதற்கு அந்த தாய் சொல்கிறாங்க, ஒன்றுமில்லை, உனக்கு ஒரு கிருமி தான் உடம்பில். அதனால தான் உன்னை இந்த மாதிரி சோர்வடைகின்றாய், மற்றபடி ஒன்றுமில்லை அப்படின்ட்டு அவங்க தாய் சொல்கிறாங்க. இப்படி இருக்க அவங்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாலும் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்ட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதில்ல. ரொம்ப ஒரு 3 மாத காலங்கள் அவங்க பையனுக்கு ஒன்றுமே ஆகலை, நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் உடம்புல சுறுசுறுப்பு பழைய நிலைமைக்கு அந்த பையன் திரும்ப ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சோகமாக இருந்த தன்னுடைய மகன் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கானேன்னு சொல்லிட்டு மறுபடியும் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணலான்ட்டு மகனை அழைத்து கொண்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. டாக்டர் பார்த்துட்டு, பரவாயில்லையே, உங்கள் பையன் முன்னோட இப்போ நல்லா தெளிவாக இருக்கிறான், சரி ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு அவர் பார்க்குறாரு. அந்த பையனுக்கு புற்றுநோய் கிருமிகள் எல்லாமே அந்த புற்றுநோய்க்குரிய அறிகுறியே இல்லாமல் போயிடுதான். உடம்பு பரிபூரணமாக குணமாயிடுது. டாக்டருக்கே ரொம்ப ஆச்சரியமாக போயிடுதான். உங்கள் மகனுக்கு இருந்த நோய் பரிபூரணமாக குணமாகி விட்டது. அவனுக்கு புற்றுநோய் அந்த செல்கள் அழிந்து விட்டன. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நீங்கள் கும்பிடுற அந்த கடவுள் தான் உங்கள் மகனை காப்பாற்றினான் என்று டாக்டர் சொல்லிடுறாங்க. தாய் மகனை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போகிறாங்க. மகனிடம் கேட்குறாங்க, உனக்கு எப்படி உடம்பு சரியாக எடுத்து, நீ என்ன பண்ண 3 மாதமானு கேட்குறாங்க. அந்த பையனுக்கு வீடியோ கேம் விளையாடுற ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அம்மாவிடம் சொல்கிறான், அம்மா ஒன்றும் இல்லைம்மா, நான் வீடியோ கேம் விளையாடுவேனா, நான் எனக்கு நீங்கள் சொன்னீங்களா, நான் என்னோடய உடம்பில் செல்கள்
அதாவது நோய் எதிர்ப்பு தன்மையற்ற செல்கள் இருப்பதாக நீங்கள் சொன்னீங்க. அந்த செல்லோட நான் வந்து போராடுவேன். எனக்கு எதிர்க்க வந்து அந்த செல்கள் வந்து என் உடம்புக்குள் இருக்கும் அந்த கொடிய செல்களை நான் நினைச்சிட்டு வீடியோ கேம் விளையாண்டு விளையாண்டு அந்த செல்களை நான் அழித்து கொண்டு வந்தேன். நான் வெற்றி பெற்றேன் என்று அவன் சொல்கிறான். அப்போது இதில் என்ன தெரியுதுன்னா, அந்த பையனுக்கு அவங்க தாய் சொல்லியிருக்காங்க, உடம்புக்குள்ளே வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அழிக்கக்கூடிய செல்லு இருக்குது, அது வந்து நமக்கு எதிரி என்று அந்த பையன் மனசில் பதிஞ்சிருது. கையில் விளையாடும் வீடியோ கேமை வச்சுட்டு அவன் வந்து தான் எதிரே இருப்பதை தன் உடம்பில் உள்ள அந்த கொடிய செல்கள் என்று அந்த செல்களை அழிக்கும் நோக்கத்துடன் அந்த எண்ணத்துடன் அவன் வந்து வீடியோ கேம் விளையாடுறான். ஒவ்வொரு முறை அவன் வீடியோ கேம் விளையாடும் போது ஒவ்வொரு செல்ல அழிக்கப்படுவதாக அவன் உணர்ந்து மகிழ்ச்சி கொள்கின்றான். அதில் என்ன தெரியுதுன்னா, அவன் உணர்வுகள், எண்ணங்கள், குறிக்கோள் அனைத்துமே உடம்பில் உள்ள அந்த கொடிய செல்களை அழிக்க வேண்டும் என்று. இப்படியாக அவன் 3 மாத காலமாக வீடியோ கேம் விளையாடும்போது தன் எதிரி அந்த செல் என்று அவன் எண்ணி அதே மாதிரி விளையாடுறான். அப்போது அந்த எண்ணங்கள், பிரபஞ்சங்கள் அதை தான் குறிப்பிடப்படுகின்றது. அவனுடைய எண்ணங்கள், குறிக்கோள்கள் ஒரே மாதிரி இருக்கு. நல்ல எண்ணங்கள் அவனுடைய செல்களை கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையாகவே அழித்து விடுகின்றது. பிரபஞ்சத்திடம் கேளுங்கள், கிடைப்பதை நினைப்பது அனைத்துமே கிடைக்கும் என்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா? நல்லதே நம்ம நினச்சி ஒரே எண்ணங்களுடன் நாம் கேட்கும் அனைத்துமே, இப்போ பணம் இல்லை, நம்ம பணம்க்கு எனக்கு வருமானம் பெருக்க சொல்லி நம்ம வந்து பிரபஞ்சத்திடம் கேட்கின்றோம். பணவரவு ஏற்பட நம்ம கேட்குறோம். அதெல்லாம் ஏன் நடக்குது? நம் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கின்றது. ஒரே குறிக்கோளை நினைச்சு நம்ம அந்த செயலில் ஈடுபடும் போது நாம் நினைக்கும் அத்தனையுமே நடக்கின்றது. அதை தான் சொல்கிறாங்க, பிரபஞ்சத்திடம் நாம் கேட்கும் பொழுது நம்மளுடைய நாம் நினைக்கும் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் என்று ஸ்ரீ அன்னையும் அதை தான் சொல்கிறாங்க. அதாவது நம் எண்ணங்கள் நம்மளோட மனசில் பிரதிபலிக்கிறது, என்ன பிரதிபலிக்கிறதோ அதுதான் நடக்கும். அதனால தான் நம்ம வந்து நம்ம மனசை எப்போவுமே தூய்மையாக வச்சுக்கணும். நினைப்பது எல்லாமே நல்லதாகவே நினைத்து கொண்டிருந்தால் நமக்கு நடப்பதும் நன்மையாக இருக்கும் என்று. அப்போது அந்த பையனுடைய எண்ணங்கள் உடம்பில் உள்ள அந்த கொடிய செல்களை அழிக்க வேண்டும் என்று வீடியோ கேம் விளையாடும்போது அதை எதிரியாக நினைத்து அவன் விளையாண்டிருக்கான். அவன் எண்ணம் முழுவதுமே அந்த செல்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு இருந்ததுனால உண்மையாக பிரபஞ்சத்தின் சக்தியினால் அவன் உடம்பில் உள்ள செல்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன. அவன் குணமாகின்றான். பழைய நிலைமைக்கு அவன் நல்லா உடல் நலம் தேறி நன்றாக உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறான். இது வந்து உண்மையாக நடந்த கதைங்க. இந்த கதை ஏன் சொல்கிறேன்னா, பிரபஞ்சத்திடம் கேளுங்கள், கிடைப்பது அனைத்துமே கிடைக்கும் என்று சொல்லப்படுவது இப்படி தான். நாம் நினைக்கிறது அனைத்துமே கிடைப்பதும் இதுதான். நான் வந்து இந்த கதையை வந்து உண்மையில் நடந்த இந்த பதிவை வந்து நான் உங்களுக்கு வந்து பதிவிடணும்னு ஆசைப்பட்டேன். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எண்ணங்கள் எப்போவுமே தூய்மையாக வச்சுக்கோங்க. எண்ணங்கள் தூய்மையாக இருந்து நம் பிரபஞ்சத்திடம் நாம் வேண்டுவதை கேட்டால் நினைப்பது அத்தனையுமே நிச்சயமாக நடக்கும் என்பது இந்த பதிவு மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு பதிவை இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்.